அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான். ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும். காற்று உள்ள மாதம், எல்லார்ட்டும் சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்டெல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல மாதம். தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும். வெயிலோட சூடெல்லாம் கொஞ்சம் குறையும். பலமுள்ள ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் மிதுனத்திலிருந்து வரிசையாக கன்னி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாக்குறார். அங்கே ராகு கேதுக்கள் உடைய பெல்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. அவ்வளோ சுலமாக வெளியில் வரல. இந்த மாதத்தில் உடஞ்சிடும். சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார். அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார், கூட செவ்வாய் இருக்கார். இதில் என்ன ஆச்சரியன்னா, இந்த ரிஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மலமலான மிதுனத்துக்கு போவார். குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார். டிஸ்கஷன். பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நாசமாக போயிடுது. குரு வழியாக தான் கொடுத்தானோ. எத்தனை தான் சுக்கராச்சாரியர் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டின பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பாழ். அவ்வளவும். புதன் கடகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்கார்ந்துட்டு ட்ராமா பாருங்கள், இப்படி இருக்கு பாருங்கள். உடனடியாக வக்கரம் உறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க. சுக்கிரன் புதன் குரு. ஆடி மாதம்னால சூரியன் தனியாக உட்காந்துருக்கார் கடகத்தில். ஒருத்தருடைய கண்ணில் படலை, பெருமூச்சு விட்டு உட்காந்துருக்கார். ஒரு கண்ணில் பார்வை ஒருத்தரும் பார்க்கல. சரி, அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்தை சூரியன் ஒன்று தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. சூரியன் ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக. இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுலேருந்து 5 பிராணசக்தி, அதுலேருந்து 5 பஞ்சபூதங்கள், அதுலேருந்து எல்லாமே வருது. சரீரத்தில் வச்சுன்னு வாழணுன்னா சூரிய தயவு தான் வேணும், ஒன்றும் நடக்காது. அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன்னா யாரும் பார்க்கல. சூரியன் இன்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார். அப்புறம் பூசம், அப்புறம் புதன். புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார். குரு தன்னுடைய பார்வையை ராகு சனீஸ்வரனை பார்க்குறார். ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோது தோஷம்லாம் போயிடுறது அவங்களுக்கு. ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் காலி. சுக்கராச்சாரியர் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது என்ன அர்த்தம்னா, குரு காலில் நின்று சத்தம். குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார். சுயகாலில் புனர்பூசத்தில் நின்னான்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, 0. பத்திரமா பணத்தை வச்சுக்க வேண்டியதான். இது ஒரு பொருளும் கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் வளமுள்ள மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா குரு இங்கே தானே இருக்கார். எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டேன். அது வெளிநாட்டு இருந்தால் மெதுவாக வந்துடுங்க, இங்கே அப்புறம் போய்க்கலான்னு சொன்னது காரணம் இதுதான். இது இப்போதைக்கு இந்த வாழ்றெல்லாம் முடியாது. சனீஸ்வரன் மீனத்துக்கு போன அப்புறம் தான் ஒரு வழி. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான். நமக்கு அந்த வாசனை அடிக்கும். இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூசன்ஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல இதுவே கிடையாது. நம்ம நாடு தூடு சொல்லிட்டு அத்தொண்டு இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணலாம்ல, கிடையாது. அடுத்தவனையே அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை. ஏன் இப்படி படைச்சிருக்கான்னா அவனை தான் கேட்கணும். இதில் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக செம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார். சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார். புதன் உட்காந்துருவார். இப்போ கடகத்தில் சூரியன் உட்காந்துருப்பான். ஆடி மாதம் இல்லையா, புதன் போவார், சுக்கிரன் போவார். அப்புறம் சுக்கராச்சாரியார் மெதுவாக இந்த இவர்கிட்ட
சிம்மத்துக்கு போவார். கன்னிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார். இந்த ட்ராமாலாம் ஆடின்னு இருப்பாங்க. விறுவிறுன்னு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ட்ராமா ஆடின்னு இருக்கும் பாருங்க. அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சிட்டான்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. மடமடன்னு என்னவோ போவாங்க எத்தியோ பண்ணுவாங்க, கொடுவாங்க, உடனே அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பறக்க பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாதம் பற்றி பறக்க இருக்கும் எல்லாம். அது கன்னிக்கு போனோன்னு ஒரு வழியாக அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பிழைச்சோம் வந்துட்டார். யாரையும் பார்க்க முடியாது. அவர் கேந்திரத்தை மிதுனத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார், சுக்கராச்சாரியர் இருப்பார், புதன் இருப்பார். அப்புறம் தான் அவருக்கு கீழே இறங்கி வருவாங்க. அப்புறம் தான் புதன் கடகத்துக்கு வருவார். செவ்வாய் கன்னிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார். அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க, குருவோடு பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் இருக்கு மீட்டிங்கு. இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கன்னி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள். அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் அங்கே போகிறார். அது வேறு கன்னிலேருந்து போனால் அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துடும். இந்த 4 மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாதம் தான் முக்கியமானது மாதம். கிழக்கு வடக்கு பகுதி. அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதியில் தான் வரணும், கிழக்குலேருந்து வராது. கிழக்கு பகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர, இந்த சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை வச்சு தானே எல்லாம் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நம்ம இதுக்கு நன்னா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோட இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம், செய்வோம், ஆராதனை பண்ணுவோம், தன்னா இருக்குது. பண்டிகைகள்லாம் நிறைய. ஆடி மாதம் பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா, எல்லோரும் நல்லாயிருக்கும். ஆடிப்போர் ஆண்டாள் ஏதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதைகளை படைச்சி அனுபவிக்கிறது வசதி பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை. மற்ற நாடெல்லாம் வெற்று இடம் வரும், வாழவே முடியாது. பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி வர சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆடி மாதத்தில் என்ன விசேஷம்னா உங்களுக்கு எல்லா விசேஷமும் சிறப்பாக நடக்கும். எல்லா கோயில், மாரியாத்தா கோயிலேருந்து எல்லா கோயிலும் உண்டு. அங்கே ஆண்டாள் ஆடிப்புறத்தில் விசேஷம். எல்லா ஊர்லேயும் நிறைய இருக்குது. நம்ம இந்துக்களுக்கு எந்த மாதத்துலையும் எந்த குறையும் இல்லை. ஏதோ இருக்கிற சந்தோஷமாக கோயிலுக்கு போய் அனுபவித்து இந்த பண்டிகைலேருந்து இதுலேருந்து விழாக்கள்லேருந்து என்னென்ன உண்டோ நன்னா அனுபவிக்கிறேன். பகவானோட ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்ந்து அனுபவிக்கிற இந்த ஒரு பூமி மட்டும்தான். இதெல்லாம் பூமியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு வேண்டாம். இங்கே பூமி மாத்திரம் இயற்கையாக இந்த சனாதன மதத்தை நமக்கு எளிமையாக ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த மாதத்தில் முக்கியமானது. ஏன்னா ஆடி மாதம் தட்சிணாயனது ஆரம்பிச்சிருட்டு, புண்ணிய காலம்னு பேர். ஆடி மாதத்துலேருந்து அந்த தனுசு மாதம் சொல்லக்கூடிய மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம். சும்மா குழுன்னு இருக்கும், ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி, வெயில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மந்தமாக இருந்தால் கூட குழுன்னு தான் இருக்கும். பிரச்சனை காற்று சோகா அடிக்கும். அப்புறம் பசி, மயக்கம், தூக்கம், வியாதி இதெல்லாம் கட்டுப்பாடில் இருக்கும். எதுவுமே கட்டுப்படங்கி இருக்கும். சோர்வு இருக்காது. தெளிவு மனசில் இருக்கும்போது பயம் ஆட்கொள்ளாது. எப்போதுமே இதெல்லாம் நம்ம சரீரத்தில் கொடுக்கக்கூடிய பகுதி கொடுத்தாலும் தானாகவே சந்தோஷத்துக்கு ஆட்கொள்வோம். காசு கொடுத்து சந்தோஷம் வாங்க முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் கனிவாக அழகாகக்கூடிய அமைப்பில் இருக்கும். இதெல்லாம் மைண்டு அப்படி லேசாக ஆச்சுனாலே பேசுகிறதுலேருந்து பார்க்குறதுலேருந்து செயல்படுறதுலேருந்து எல்லாம் தெளிவாக இருக்கும். எடுக்கிற காரியத்துலேருந்து பதட்டம் இல்லாமல் எல்லாம் சரியாயிடும். வெளியில் வட்டார பழக்கங்கள்லாம் நம்ம எமோஷனல் ஃபீலிங்கில் போட்டு உடனே பண்ணக்கூடியதெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக் இயற்கையாக நமக்கு ஒத்து வரக்கூடிய அதுவே அமையும். அது ரொம்ப சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னமும் சொல்கிறச்சிக்காதீங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் நார்மல் ஆகிடும், எல்லாமே பிரமாதமாகிடும். டென்ஷனே உண்டாகாதபடி சூழ்நிலையும் அமையும். நமக்கும் உடம்பில் பாதிப்பு இருக்காது, நோய் நொடிகள்லாம் இல்லாத இருக்கும். வீண் கவலைகள் காணாமல் போயிடும். எளிய வாழ்க்கை தான் இருக்கும். போக்கியம் ஆடம்பரமான வாழ்க்கையெல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதில் மிதுனத்தில் பொறுத்தவரை வியாபாரிகள், வெளிநாட்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சூடு பிடிக்கும். ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லை, இங்கேருந்து அமிச்சா தான் உண்டு, ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் நல்ல வியாபாரம். இங்கேயே
வருமானத்துக்கு குறையில்லாமல் நிறைய அமைப்புகள்லாம் மாறுது. பணவீக்கம் குறைஞ்சிரும், மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும், பொருள்கள் நன்னா கிடைக்கும், அதுக்கு இருக்கிற லாபம் நன்னா சம்பாதிக்கலாம். ஓகோன்னு லாபம் சம்பாதித்தாலும் நஷ்டமே வராது, கஷ்டம் இருக்காது, நல்லா திருப்தியானவர்களுக்கு கண்டினியூஸாக வரும், பணம் ரொட்டேஷன் ஆகும். இதெல்லாம் நிறைய இருக்குல்ல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னு, ரோடு இருக்குது லட்சணத்தில், டிரான்ஸ்போர்ட் பிளேன் ஆக்சிடென்ட், இந்த ஓட்டா பிளேன் சின்ன ஆக்சிடென்ட் வச்சு அதுவும் அதான் கதை பண்ணுறாங்க. இதை போட்டுட்டு அதுவே ட்ராபேக் ஓட்டா பண்ண பிளேனு யார் அதை வச்சு வெளிநாட்டு போகுது. பஸ்ஸு கூட தரல, பூமியில் தான் இருக்குது. அது அங்கே போயிட்டு நான் இத்தனை பேர் சேர்த்துப்பேன். அது ஒரு ஆழ்த்துட்டு காரணம் சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இன்னமே பொறுத்த வரைக்கும் நம்பி வெளியில் போகலாம், நம்பி எதில் வேணால் ஏறலாம், எல்லாம் செய்யலாம். நம்ம நாட்டில் தைரியத்தோடு செயல்படலாம். நம்ம நாடு விசுவாசமாக இருக்கிற நாடுகளில் வந்துடுவாங்க எல்லாருமே. ஏன் மணிக்காக வெளிநாட்டுக்கு போய் இவ்வளோ சம்பாதிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு மடத்தனமான ஒரு எண்ணம். என்ன கிடைக்கிறதோ எந்த பொருளுக்குள்ளே கொடுத்தனம் பண்ணணும், வாழணும்னு சொல்லிட்டு நம்ம சாஸ்திரத்துலேருந்து எல்லாம் அடிப்படையாக அதான் உண்டு. பகவான் என்ன கொடுக்குறானோ அதான் விருத்தி பண்ணிக்கிறது அவசியம்தான். தானாக மூட்டு வலையை பார்த்தா வராது. அதுக்கு இந்த வசனம் அண்ணா தான் இருக்குது, மூட்டு வலையை பார்த்தா வராது. அதுக்காக நீ பதட்டப்பட்டு என்னாலும் ஆவோம் பண்ணாலும் பணம் வந்துடுமா? மால் ஆரம்பித்தேன், பந்தாவை போட்டு ஆரம்பித்தேன், பணமே வர லாஸ் ஆகிடுச்சுங்க. டெக்னிக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் மைண்டு எப்படி மக்கள் மைண்ட் இருக்குது, எந்த சது இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது, எப்படி போட்டால் அந்த டிமாண்டு உண்டாக்கலாம், அதுதான் பார்க்கணும். தவிர அட்ராக்ஷனுக்காக பார்க்கணும் அவசியம் இல்லை. அதை வெளிநாட்டுக்காரன் பண்ணுறான்னா அவனுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு அவன் பணம் அடிமைப்படுத்திட்டு பணம் நிறைய பணம் அவன்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்மளது வேல்யூ ஏறாது. அப்போது இப்போல்லாம் கிடையாது. அப்போது கொத்தடிமை ஆக்கி வச்சுருப்பான். வேணும் எப்போ பார்த்தாலும் கொத்தடி. அமெரிக்காவுக்கு நம்ம அடிமை தான். நம்ம மோடி வந்தனாலும் தப்பிச்சுது ஒரு பண்ணுறப்பா. என்னம்மா இதுக்கு சொல்கிறேன்னா, குஜராத்தை பொறுத்த வரைக்குமே குருவே உட்காந்துட்டார். ஷேரிங் கலத்திரம்னா ஆண் பெண்ணு மட்டும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியே ஷேர் பண்ணிக்கிறது. கஷ்டமும் நஷ்டமோ வேதனையோ துன்பமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ என்னென்ன உண்டோ அதுக்கு அப்ரப்டாக நம்ம ஷேர் பண்ணிக்கிறது, பங்கு கொண்டு நமக்காக செய்யக்கூடிய வரன்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லணும் பொதுவாக. அப்பா அம்மா அதெல்லாம் இருக்குல்லாம், பிரதர்ஸு அது கூட ஒரு லெவல் தான். அப்பா அம்மா கூட ஒரு லெவல் தான். ஏன்னா பொண்டாட்டியாக புருஷனும் முக்கிய பண்ணி ஆகணும் இப்படி. ஏன்னா அவன் தான் எல்லா குழந்தைகளையும் தாத்தாலேருந்து அப்பாலேருந்து எல்லாம் பார்க்கணும். அதனால கலத்திரன்னு வச்சுருக்கு, ஷேரிங். அந்த பொறுப்பு கலத்திரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன் வீட்டில் சொல்லக்கூடிய கலத்திரன்னு சொல்லக்கூடிய குரு அங்கேயே இருக்கார். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயே இருக்கார். முக்கியமான பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் முக்கியம் மிதுனத்துக்கு இல்லையா. அவர் 8ஆம் வீட்டு அதிகாரி சொல்லாதீங்க, தப்பான வார்த்தை. அது மறைவுன்றது அந்த தோற்றத்தை அந்த வீட்டுக்கு தான் மறைவு, வீட்டுக்கு மறைவு. ஆனால் அந்த மறைவிலேருந்து வெளியில் அடுத்த வீட்டு 9ஆம் வீட்டில் இருக்கார், பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்காரு. மறைவில் இருந்தாலும் அந்த வீட்டுக்காக தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம், அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த 9ஆம் வீடு சொல்லக்கூடிய அந்த கும்பத்தில் உட்கார்ந்து ராகுவோடு உட்கார்ந்துருக்கார். சர்ப்பங்கள் அனுகூலமாக தான் அவளுக்கு இருக்குது, அதெல்லாம் பிரச்சனையும் இல்லை. பாக்கியம்ன்றது பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சிரமப்பட்டாலும் அவனுக்கு வேண்டிய பாக்கியத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை அப்படி தான் எடுத்துக்கணும். குறைஞ்சது எல்லாம் வந்துட்டு போகிறதில்லை. எப்போதுமே ஒரு மைண்டு சரியாக இருந்ததுன்னா மூலம் நுட்பத்திறன் பகுத்தறிந்து உடனடியாக மைண்டு அப்ளை பண்ணி எப்படி பண்ணால் எப்படி செய்யலான்றது இவாளை இயற்கையாக வாங்கின அந்த வாரம் அந்த மிதனத்துக்கெல்லாம் எந்த இடத்துலையுமே நெளிவு சுழிவு பார்த்து தந்தா ஆக்டிவேட் பண்ணி அது தகுந்த மாதிரி அப்படியே டாப்பிக்கை மாற்றி செஞ்சு எந்த ரூட்டில் போனால் நமக்கு வேண்டிய காரியம் ஆகும்னு ஃப்ளாஷ் ஆகும் உள்ள. நமக்கெல்லாம் அப்படி ஆக மாட்டேங்குது. 15 இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டுருப்போம். அது என்ன பேசி வேறு வழியாக சுற்றி காரியத்தை முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும், நமக்கும் திருப்தியாக இருக்கும். இதை நேரடியாக பண்ணால் நமக்கும் காரியம் ஆகாது, அவனும் பழையிடும். இதெல்லாம் மிதுனத்தினுடைய எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய
நுட்ப அறிவு கொடுத்துருக்கான். அந்த அறிவு கொடுத்தாலே போதும். விளைபொருள் விவசாயியோ பண்ணை வச்சுருக்கணும் பண்ணால் கூட காசு விற்றுட்டு ஏதோ வந்தால் தான் வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அதை வாங்கி மார்க்கெட் பண்ணி விற்கிறாங்க பாரு கமிஷன் ஏஜென்சி. முதல் போடாதே சம்பாதிச்சிருவோம் நிறையா. ஓ ஓ இவனுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அந்த டெக்னிக்கு முக்கியமான யாருன்னா சனீஸ்வரன். தொழில் இன்கம் கொடுக்கறது புதன். ஆச்சரியமாக இருக்கும். பிஸ்னஸ் மேன் இல்லை, அந்த தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ண வச்சு சனீஸ்வரன் ஆக்ட் பண்ண வச்சு கொடுக்கறது புதன். அந்த புதனும் இப்போ கூட இருக்கார், மிதுனத்தோடு இருக்கார். மிதுனத்துலேருந்து அப்புறம் தான் அவர் போகிறார். செவ்வாய் கன்னிக்கு போன பிறகு புதன் கடகத்துக்கு வருவார். இப்போ இருக்க புதன் கடகத்துக்கு வந்து வக்கரமாகி வந்து மேலே வந்து மிதுனத்துக்கு வந்து சுக்கரனோட சேர்ந்து குருவோடு சேர்ந்து ஃப்யூச்சர் பிளான் எல்லாம் எதிர்பார்க்குறார். நம்ம நாடை எப்படி செயல்படுத்துறது, கொள்வது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கணும். நம்ம குழந்தைகள்லாம் அண்ணா இருக்கணுமே, இப்படியே கஞ்சி அரைக்கஞ்சி வாய்க்கஞ்சி சாப்பிட்டு ஓடுறது. சரி நிறைய கொடுத்து சாப்பிட்லன்னா அதுக்கு முடியாது, வாந்தி உடம்பு அது இது என்னெல்லாமோ குரலில் சொல்கிறாங்களே. ஆரோக்கியத்தை முதல்ல கொடு, சனி உழைப்பு நன்னா கொடு, சந்தோஷத்தை கொடு, உழைப்பை முறையாக பயன்படுத்தி நல்ல விருத்திக்கு வராமல் பண்ணு, எல்லாருக்கும் பயனுள்ளாக பண்ணு. வெறும் உழைப்பு கொடுத்து பிரயோஜனம் இல்லை, அறிவோடு கொடு, இதெல்லாம் கொடு, சிந்தனையோடு கொடு. இதெல்லாம் டிஸ்கஸ் நடக்கிறது எங்கே? சுக்கராச்சாரியர்லேருந்து புதன்லேருந்து குருலேருந்து அது பண்ணிட்டுருக்கு. ஆனால் ஆடி மாதத்து சூரியன் கீழே உட்காந்துருக்காரு, யார் கண்ணியும் பண்ணல. என்னது சூரியன் மூணு தான் எல்லாம் வரணும், வரல. இதுவுமே வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது. வெளிச்சம் போட்டு காட்டினாலும் சாப்பிட்டு போடுவான். இதான் நடக்குது. ரகசியமாக போடணும். அதனால தான் மிதுனத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த உட்காந்துருக்கு சனீஸ்வரர் நாங்கள் பார்த்துட்டு ராகுவோட இந்த சூரியன் போனார் ஆடி மாதம் தான் கடகத்தில் குருவோட கால் நிற்கிறார். குருவோட கால் என்ன நடத்தணும்? குருவும் சூரிய சேர்ந்தால் என்ன யோகம் வரும் உங்களுக்கு தெரியல. ஆமாம், அந்த கதியேச அந்த யோகத்தை கொடுக்குறார். புனர்பூசில் போய் நிற்கிற சூரியனை, அடுத்தது பூசம், அப்புறம் வந்து ஆயில்யம். சரி, அது ஒரு மாதம் ஃபுல்லாக இருந்தான் அந்த வீட்டில் சூரியன். அதனால் புனர்பூசி நிற்கிறாரு. அப்புறம் சனிக்காலில் போவார். குரு காலில் நின்று சனிக்கால் தொடர்பு கொள்கிறாரு. அட்டகாசமாக இருக்குல்ல அது. ஏன்னா சனீஸ்வரன் சூரியனுக்கு எப்போதும் களத்திறந்தான். எந்த வீட்டில் இருந்தாலுமே களத்திறந்தான் அவர் சூரியன். சனீஸ்வரர் உழைப்பாளி, செஞ்சு கொடுக்கணும் எல்லாமே. எல்லா திங்கிற சோறுலேருந்து டாக்டர் மருந்துலேருந்து என்னென்ன உண்டோ அத்தனை பழைய பொருள்லேருந்து சாதனை பண்ணுறதுலேருந்து எல்லாம் சனீஸ்வரன் வச்சு தான். இந்த கால்குலேட்டர் ரைடர் கணக்கெல்லாம் போடுறீங்களே, ஃபார்முலா, அத்தனை ஃபார்முலா தீசிஸ்லாம் சனீஸ்வரன் மட்டும்தான். என்ன படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. கரெக்டாக கணக்கு அதை போட்டான்னா கிளாஸ் இங்கேயே தட்டி விட்ட பாமா அதுதான் கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக. அதுதான் சனீஸ்வரன் தான் உண்மையில் கம்ப்யூட்டர். ஆனால் அந்த 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 அறிவு கிடையாது சனிக்கு. அது எல்லாம் உட்புட்டு கொடுக்கும் தவிர அப்படி பார்த்துட்டுருக்கோம். அதை கரெக்டாக ராவுக்கு இது கரெக்டாக வச்சு பண்ணி முடிச்சாச்சு. டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் டெலிமெண்ட் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஷார்ட்டு அது எந்த இதுக்கு போடுறது. அதே டாக்டருக்கு அனஸ்தீசியெல்லாம் கொடுக்கும்போது அது இவ்வளோ தான் போடணும், இதெல்லாமே இருக்குது. இஷ்டத்துலாம் பண்ண முடியாது. டோசேஜ் எல்லாம் அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் டோசேஜ் எல்லாம் இருக்குது. அது தகுந்த மாதிரி கரெக்டாக இரவல் பண்ணி செஞ்சு கொடுக்கணும்னா சனீஸ்வரன் வேறு காலம் தான் இருப்பார். இந்த ராவுக்கு தான் இப்போ டாமினேஷன். கரெக்டாக ஃபினிஷ் கதை, ஒரே ஸ்ட்ரோக் தான். அதுதான் கூட உட்காந்து இதாக பண்ணால் சனீஸ்வரன் கை காலம் வளர்த்து போய் வக்கரமாகி என்ன பண்ணுறது. செவ்வாய் உட்காந்துருக்கார், நீ போயிட்டார். இந்த மாதம் செவ்வாய் கண்ணிக்கு போயிடுவார் ஆடி மாதத்தில். அது வரைக்கும் சனீஸ்வரன் மட்டும் மாட்டின்னு மூழ்கின்னு உட்காந்துருக்கு. ஆனால் ஒன்று பர்ஃபெக்ஷன் அப்ரிஷியேட்டட் பை ராகு அண்ட் கேது. சனீஸ்வரன் மட்டும். செவ்வாயாவது பரவாயில்ல, இது அடுத்த வீடு போய்டுறது தோப்படாமல். கண்ணிக்கு போய் செவ்வாய் பலமே இல்லை, ஜீரோ. செவ்வாய் எங்கள் பலமே இல்லை உட்காந்துட்டு கண்ணியில். அங்கேருந்து நேரம் யாரை பார்க்கணும் யாரையும் பார்க்க முடியாது, ஒருத்தரையும் பார்க்க முடியாது. குருவனுடைய பார்வை தொடர்ந்து சனீஸ்வரர் கிடைக்கிறது, சுக்கிரனுடைய பார்வை கிடைக்கிறது. எல்லா பார்வையும் சேர்த்து சனீஸ்வரர் பார்த்து சந்தோஷப்பட்டு பண்ணுறது. மிதுனத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரமே திருவாதிரை, மிருகசிஷம், திருவாதிரை, புனர்பூசம். திருவாதிரை ராகு தெரியும், மிருக செவ்வாய் தொடர்ந்துச்சு, புனர்பூசம் குரு.
ஆக இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு கேபிள் நெட்வொர்க் மாதிரி சௌரியம். சேட்டலைட்டில் பேசலையா கண்டுபிடிச்சின்னு அதே மாதிரி தான் நேராக பார்க்கணும் அவசியம் இல்லை. நெட்வொர்க்கில் தான் இப்போ எல்லாமே. அது மாதிரி பண்ணுற அந்த விஷயத்தில் பார்க்கும்போது மிதுனத்தினுடைய சம்பந்தப்பட்ட பாக்யாதிபதியே உட்காந்து நிறைய கொடுத்துட்டுருக்காரு. அவர் முடியாட்டா கூட ராகு அமுக்கி ப்ரெஷர் பண்ணி அமுக்கி தூக்கி எல்லாம் கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் இருக்கு. அதாவது டிமாண்டு ஜாஸ்தி, சப்ளை காஸ்ட்லாக இருக்குது. இப்போ சப்ளையும் ஜாஸ்தி, டிமாண்டும் ஜாஸ்தி. சப்ளைக்கு எவ்வளோக்குள்ள டிமாண்ட் இருக்குது அவ்வளோ கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு டைம். இந்த டைமு அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல விளைய பொருள் நிறைய விளைஞ்சிருக்கு, எதுவுமே நாசமாகலை, பாழாக்கலை, டயத்துக்குள்ளே எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த அளவு கேது தொடர்பு கொண்டு நேராக குருவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுனால சத்தம் போடாமல் தெய்வீக ஆராதனைகள்லாம் நடக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் செவ்வாய் பிறகு தான் மாதம் போவார். செவ்வாய்க்கு ஆடி பின்னாடி பகுதி தான் போகிறாரு. அது வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்பார். அந்த செவ்வாய்க்கு அந்த செவ்வாய் கன்னிக்கு போன பிறகு தொடர்பே இல்லை. ஆனால் இங்கே எல்லாம் கேந்திரத்துக்கு வருது. மிதுனத்துக்கு கேந்திரத்தில் வர்றதுனால குரு கேந்திரத்தினால ஒரு வேளை யோகம் கொடுக்கலாம். எப்படியா இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாய் கன்னிக்கு போயாச்சுன்னா சூரியன் காலை நிற்பார். சூரியன் காலம் என்னாலே போதும், செவ்வாய் எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் பிரமாதம் நடக்கும். இந்த சூரியனும் செவ்வாயும் செவ்வாய் பாம்புலேருந்து வெளில வந்துடுறது. சூரியன் பாம்புகிட்ட மாட்டாமல் உட்காந்துட்டுருக்காரு ஹாப்பியாக. அப்பா லக்ஸ் அப்படின்னு. அதனால் எதுவுமே பிரச்சனையே இல்லை. இந்த மாதத்தில் ஸ்மூத் சைடிங் தான் இந்த மாதம். அந்த மிதுனத்தினுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போதே ஸ்மூத் சைடிங். குரு தயாரிக்கிறதுனால வியாபாரம் களைகட்டும், என்றைக்கும் இல்லாமல் எப்போ இல்லாமல் இந்த மாதம் பணம் நிறைய கொட்டும். சந்தோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதனால் எல்லாமே நன்னா இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் மிதுனத்து நன்னா இருக்கு சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.